வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி 2024-2025 ஆண்டிற்கான கூடுதல் செலவினத்திற்காக ரூபாய் 735 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பேரவையில் அனுமதி பெற்றது. புதுச்சேரியில் புதிய மதுபான தொழிற்சாலைகள் கொண்டு வரும் திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஆளும் கட்சி ஆதரவாளர் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற படிக்கட்டில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தில் சபாநாயகரை வெளியேற கோரி சபாநாயகருக்கு எதிராக பேசிய சுயேட்சை எம்எல்ஏ நேருவை சபையிலிருந்து வெளியேற்றார். புதுக்குப்பம் ஆரம்ப பள்ளியின் மாணவர்கள் கை கழுவும் தொட்டியில் சுவர் விழுந்ததில் 2 மாணவர்கள் 1 மாணவி காயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சை. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி 2024-2025 ஆண்டிற்கான கூடுதல் செலவினத்திற்கான ரூபாய் 735 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பேரவையில் அனுமதி பெற்றது. சபாநாயகர் மீது 3 எம்எல்ஏக்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பேரவையில் எடுத்துக்கொள்ளாமல் அதே பேரவையில் சபாநாயகர் மீது நம்பிக்கை உள்ளது என்று முதலமைச்சர் ரங்கசாமி தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினார். புதுச்சேரி சட்டசபை கூடியது. சபை தொடங்கியவுடன் சபாநாயகர் செல்வம் குரல் வாசித்து சபை நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். முதல் அலுவலக இரங்கல் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமி இரங்கல் தீர்மானத்தை முன்மொழிந்தார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் எம்டிஆர் ராமச்சந்திரன், காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் பிரதமருமான மன்மோகன் சிங், புதுச்சேரி முன்னாள் எம்எல்ஏக்கள் நீல கங்காதரன், காத்தவராயன், கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் கிருஷ்ணா, தொழில் அதிபர் ரத்தன டாடா, இதய சிகிச்சை நிபுணர் KN செரியன் ஆகியோருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து அனைத்து உறுப்பினர்களும் 2 நிமிடம் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டனர். இதையடுத்து மறைந்த தலைவருக்கும் சட்டசபையில் 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து சட்டப்பேரவையில் அரசியல் கூடுதல் செலவினங்களுக்கு அனுமதி கோரப்பட்டது. இதனை கொண்டு வந்த முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி 2024-2025 ஆண்டிற்கான கூடுதல் செலவினத்துக்காக ரூபாய் 735 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பேரவையில் அனுமதி பெற்றார். இதையடுத்து சட்டப்பேரவை நிகழ்ச்சி முடிவு தேதியை குறிப்பிடாமல் சபை நடவடிக்கையை சபாநாயகர் செல்வம் ஒத்திவைத்தார். இதற்கிடையே புதுச்சேரி சட்டமன்ற பேரவை தலைவர் மீது நம்பிக்கை உள்ளது என்று முதலமைச்சர் தீர்மானத்தை கொண்டு வந்தார். அந்த தீர்மானம் குரல் கையெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்டது. ஏற்கனவே சபாநாயகர் மீது சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, அங்காளன், சிவசங்கரன் ஆகியோர் நம்பிக்கை இல்லாமல் தீர்மானம் கொண்டு வந்த நிலையில் அந்த பேரவையில் எடுத்துக்கொள்ளாமல் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் மீது நம்பிக்கை உள்ளது என்று தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்ற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் புதிய மதுபான தொழிற்சாலை கொண்டு வரும் திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஆளுங்கட்சி ஆதரவு பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தின் படிக்கட்டில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி 15வது சட்டப்பேரவை 5வது கூட்டத்தொடரில் 2வது பகுதி இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்கியது. கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக வருகை புரிந்த ஆளும் கட்சி ஆதரவு பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தலைமையில் கல்யாண சுந்தரம், ரிச்சர்ட் மற்றும் பிஜேபி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கரன், அங்காளன், கொல்லப்பள்ளி அசோக் ஆகிய 6 பேரும் திடீரென்று சட்டமன்ற படிக்கட்டில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தர்ணாவில் ஈடுபட்ட எம்எல்ஏக்கள் புதுச்சேரியின் மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டுள்ள புதிய மதுபான தொழிற்சாலை திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் மற்றும் ஜான்குமார் கூட்டமாக பேசும்போது புதுச்சேரியின் மக்களை பாதிக்கும் வகையில் கொண்டு வரப்பட்டுள்ள புதிய மதுபான திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். இதனை வலியுறுத்தி முதல்வர், கவர்னர் ஆகியோர்களிடம் மனு அளித்தோம். ஆனால் அரசு அந்த திட்டத்தை செயல்படுத்த முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது என்று குற்றம் சாட்டினார். மேலும் பெஞ்சமின் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூடுதலான நிவாரணம் வழங்க வேண்டும். கண் துடைப்பிற்காக சட்டமன்ற கூட்டத்தில் கூட்டாமல் குறைந்தபட்சம் 10 நாட்களுக்கு நடத்த வேண்டும். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதிதாக கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடியின் பெயரை வைக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கையை விடுத்தனர். புதுச்சேரி மாநிலத்தில்
8 யூனிட் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்றாங்க. அதுக்கு வந்து கேபினெட்ல வந்து முடிவெடுக்கிறதுக்காக அந்த அஜிதா கொண்டு வந்துறாங்க. அதற்கு நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எங்களுடைய புதுச்சேரி மக்களை பாதிக்கின்ற குடிநீரை எடுத்து, குடிநீர் ஆதாரமாக எடுத்து இந்த பாட்டிலிங் யூனிட் மதுபான தொழிற்சாலை புதுச்சேரி மக்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர், எங்களுடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் சார்பாக இந்த நாங்கள் வந்து கண்டனம் தெரிவிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பெஞ்சர் புயலால் பாதிக்கப்பட்ட கிருஷ்ணா நகர், காமராஜர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா மாடி வரைக்கும் ஒரு வீட்டில் ஒரு மாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு குறைஞ்சபட்சம் 3 லட்சம் அளவுக்கு பாதிக்கப்படும். டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாம் பாதிக்க. ஆனால் சராசரியாக எல்லாருக்கும் 5000 மேட்டில் எல்லாருக்கும் 5000 ரூபாய் அறிவிச்சுக்கிறாங்க. வரவேற்கிறது நாங்கள் 5000 கொடுக்கணும்னு சொல்ல எங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு கணக்கெடுத்து நடத்தணும். அதே மாதிரி சட்டமன்றத்தை ஏதோ ஓட்டர் அக்கௌண்ட் மட்டும், அதாவது செலவு கணக்கு மட்டும் பாஸ் பண்ணி சட்டமன்றம் நடத்தக்கூடாது. சட்டமன்றத்தை 10 நாள் மினிமம், ஒரு இப்போ சட்டமன்ற குழுக்கால கொடுத்தவங்க வந்து ஒரு 10 நாள் நடத்தணும். இந்த ஓட்டர் அக்கௌண்ட் பாஸ் பண்ணாமல் நீங்கள் செலவு பண்ணிட்டு மக்களுடைய வரி பணத்தை நீங்கள் யாருக்கு செலவு பண்ணுறீங்க? நீங்கள் செலவு பண்ணிட்டு எங்களை வந்து ஓட்டர் அக்கௌண்ட் பாஸ் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தில் சபாநாயகரை வெளியேற கோரி சபாநாயகருக்கு எதிராக பேசிய சுயேட்சை எம்எல்ஏ நேருவை சபையில் இருந்து வெளியேற்ற கூட்டத்தொடரில் முழுமையாக பங்கேற்க தடை விதித்தார் சபாநாயகர் செல்வம். புதுச்சேரி சட்டப்பேரவை 15வது சட்டசபையின் 5வது கூட்டத்தொடர் 2வது பகுதி இன்று காலை 9:30 மணிக்கு துவங்கியது. சபாநாயகர் செல்வம் திருக்குறள் வாசித்து பேரவையை துவங்கி வைத்தார். சபாநாயகர் பேரவைக்கு வந்ததும் சபாநாயகர் இருக்கையின் முன்பு நின்று சபாநாயகரின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுக்கப்பட்ட நிலையில் அவர் இந்த கூட்டத்தொடருக்கு தகுதியற்றவர், அவர் இந்த கூட்டத்தை நடத்தக்கூடாது, அவரது இருக்கையில் இருந்து அவரை கீழே இறக்க வேண்டும் என கூறி சுயேட்சை எம்எல்ஏ திரு நேரு சபாநாயகர் முன்பு நின்று சபாநாயகர் டவுன் டவுன் என கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் சிவா எழுந்து நின்று எங்களை பேச அனுமதியுங்கள், அல்லது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை எடுக்க தனிப்பட்ட பிரச்சனைகளை இங்கே கொண்டு வராதீர்கள் என பேசினார். அப்பொழுது சபாநாயகர் செல்வம் உறுப்பினர் நேருவை குண்டுகட்டாக சபையில் இருந்து வெளியேற்றுங்கள் என உத்தரவிட்டார். தொடர்ந்து இந்த கூட்டத்தொடரை முழுவதும் சுயேட்சை எம்எல்ஏ நேரு பங்கேற்க தடை விதிப்பதாகவும் கூறினார். தொடர்ந்து சபை காவலர்கள் சுயேட்சை எம்எல்ஏ நேருவை சபையில் இருந்து வெளியேற்றினர். இதனால் பேரவையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், முன்னாள் புதுச்சேரி முதலமைச்சர் எம்டிஆர் ராமச்சந்திரன் ஆகியோரின் இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. தொடர்ந்து மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், முன்னாள் புதுச்சேரி முதலமைச்சர் எம்டிஆர் ராமச்சந்திரன் ஆகியோரின் இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. தொடர்ந்து 2024-2025 ஆண்டுக்கான கூடுதல் செலவின் மதிப்பீடுகள் குறித்த அறிக்கை மற்றும் துணை கொடைகளுக்கான கோரிக்கைகள் குறித்து விவாதம், வாக்கெடுப்பு நடைபெற உள்ளது. ரெஸ்ட்ரோ பார்களை காவல்துறை மூடவில்லை எனில் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகள் மற்றும் சாலையோர வியாபாரிகள் திரட்டி மூடுவோம் என தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தியது. புதுச்சேரி ஒரு சுற்றுலா தலம் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. விடுமுறை நாட்கள் மட்டுமின்றி அனைத்து நாட்களிலும் அண்டை மாவட்டத்தில் இருந்து சுற்றுலா பயணிகள் அதிக அளவு வருவதால் நமது மாநிலம் சுற்றுலா மாநிலமாக இருந்து வருகின்றது. உணவு விடுதிகள் உட்பட பல்வேறு மக்கள் பயன்பாட்டில் உள்ள நிறுவனங்கள் 24 மணி நேரமும் செயல்பட அரசு அனுமதி அளித்துள்ளது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக நகர பகுதிகளில் இயங்கி வரும் ஹோட்டல்கள், சாலையோர உணவகங்கள், சிறு குறு சாலையோர வியாபாரிகள் கடைகள் 11 மணிக்குள் மூட வேண்டும் எஸ்டி கேட் காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. மக்கள் உணவு சாப்பிடும் கடைகளை 11 மணிக்குள் மூட மிரட்டும் காவல்துறை அனுமதியின்றி விடிய காலை வரை செயல்படும் ரெஸ்ட்ரோ மற்றும் மதுபான விடுதிகளை கண்டு கொள்ளாதது ஏன்? மக்களுக்கு தேவை உணவா மதுவா? சிந்தியுங்கள். சாமானியர்கள் நடத்தும் இரவு உணவு கடையை 11 மணிக்குள் மூட காவல்துறை மிரட்டுவது போல பணம் படைத்தவர்கள் நடத்தும் ரெஸ்ட்ரோ பார்கள் 12 மணி வரை மட்டுமே அனுமதி அளித்துவிட்டு விடிய விடிய நடத்தும் நியாயமா என மக்கள் கேள்வி. அப்படி இருக்க இந்த காவல்துறை ஏன் மௌனம் காக்கிறது? 12 மணிக்கு மேல் நடத்தும் ரெஸ்ட்ரோ பார்களை காவல்துறை மூடவில்லை எனில் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகள் மற்றும்
சாலையோர வியாபாரிகள் திரட்டை மூடுவோம். மக்களுக்கு தேவையானவற்றை தான் நாங்கள் கேட்கிறோம், உரக்க கேட்கிறோம். எங்களது இந்த போராட்டத்தை தங்களது ஊடகங்கள், பத்திரிகைகள், செய்திகளை வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். புதுக்குப்பம் ஆரம்ப பள்ளியில் மாணவர்கள் கை கழுவும் தொட்டியின் சுவர் விழுந்ததில் 2 மாணவர்கள், 1 மாணவி காயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சை. காயமடைந்த மாணவர்களை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் மற்றும் பள்ளி கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் மருத்துவமனையில் நேரில் சென்று மாணவர்களை சந்தித்தனர். தொடர்ந்து மருத்துவரிடம் மாணவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து கேட்டறிந்து சிறப்பான முறையில் சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டனர். இதனைத் தொடர்ந்து மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் சம்பவம் நடந்த பள்ளியை நேரில் சென்று பார்வையிட்டார். பின்னர் சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை மற்றும் கல்வித்துறை அதிகாரிகளும் தொடர்பு கொண்டு பள்ளி கட்டிடத்தின் உறுதித்தன்மையை பரிசோதித்து பழுதடைந்த சுற்றுச்சுவரை மீண்டும் சரி செய்து தரவும் உத்தரவிட்டார். ஆல்பா மேல்நிலை பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. ஆல்பா மெட்ரி மேல்நிலை பள்ளியின் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியை ஆல்பா கல்வி நிறுவனத்தின் இயக்குனர் திரு தனத் யாவு அவர்கள் தொடங்கி வைத்தார். பல மருத்துவர்களையும், இன்ஜினியர்களையும், ஆசிரியர்களையும் உருவாக்கிய இப்பள்ளி புத்தக படிப்போடு செயல்திறனையும் அறிவையும் ஊட்டுகிறது. மாணவர்களிடையே அறிவு திறனையும் இக்கால மாணவர்கள் வருங்கால தூண்களாக மட்டுமின்றி சிறந்த படைப்பாளிகளாக திகழ வேண்டும் என்ற எண்ணத்தில் கருத்தில் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் அறிவியல் கண்காட்சி நடத்தி வருகிறது. இதில் மழலையர், தொடக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலை பள்ளியை சார்ந்த மாணவர்கள் என பல்வேறு பிரிவினை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டு சுமார் 730 படைப்புகளை படைத்துள்ளனர். பார்க்க வந்த சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்களும் படைப்பின் ஆற்றலை முன்மொழிந்து அசர வைத்தனர். பட்டாம்பூச்சியின் வாழ்க்கை சுழற்சி, பறவையின் கூடு, பெரிஸ்கோப், கலைடாஸ்கோப், மழைநீர் சேகரிப்பு, புவி வெப்பமயமாதல், மாசுபடுதல், மின்சார காந்தம், மின்சார தகடு, சூரிய குடும்பம், ஜேசிபி, டான்சிங் பால், அமிலமழை போன்ற படைப்புகளை படைத்திருந்தனர். ஆல்பா கல்வி நிறுவனத்தின் இயக்குனர் திரு தனத் யாகு அவர்கள் சிறந்த படைப்புகளை வகுப்பு வாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிவியல் மற்றும் கணித கண்காட்சியில் கலந்து கொண்டு பல்வேறு படைப்புகளை உருவாக்கிய மாணவர்களை பாராட்டி மகிழ்ந்தார். அறிவியல் கண்காட்சி சிறப்பாக அமைய பெற்றோரின் ஒத்துழைப்பும் காரணமாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. உழவர்கரை தொகுதி முழுவதும் பொதுமக்களுக்கு இலவச தண்ணீர் பந்தலை சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் இன்று அமைத்துக் கொடுத்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதி முழுவதும் சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் மற்றும் அவரது பாசாறை நிர்வாகிகள் பல்வேறு நலத்திட்டங்கள், உதவிகள் தொகுதி முழுவதும் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் மக்களுக்கு எந்த ஒரு அடிப்படை பிரச்சனை என்றாலும் உடனடியாக நேரடியாக சென்று அதற்கு தீர்வு காண்பித்து வருகின்றனர். இந்த நிலையில் உழவர்கரை தொகுதி பொதுப்பணித்துறை மூலம் வழங்கப்பட்டு வரும் குடிநீர் கடந்த சில தினங்களாக சரியாக வரவில்லை. இதனை கேள்விப்பட்ட வழக்கறிஞர் சசிபாலன் பொதுமக்களுக்கு உதவிடும் வகையில் இன்று கம்பன் நகர் பகுதியில் பொதுமக்களுக்கு தண்ணீர் பந்தல் அமைத்து கொடுத்தார். இந்நிகழ்ச்சியின் ஊர் முக்கிய பிரமுகர்கள், சசிபாலன், பாசாறை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சர்வதேச அளவில் டெல்லியில் நடைபெற்ற கிக் பாக்சிங் போட்டியில் புதுச்சேரி விளையாட்டு வீரர்கள் தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை குவித்து சாதனை. புதுச்சேரி ரயில்வே நிலையத்தில் பெற்றோர்கள் மேளதாளத்துடன் உற்சாக வரவேற்பு. சர்வதேச அளவில் புதுடெல்லியில் நடைபெற்ற கிக் பாக்சிங் போட்டியில் பங்கேற்று தங்க பதக்கம், வெள்ளி பதக்கம் மற்றும் வெண்கல பதக்கத்துடன் திரும்பிய குத்துச்சண்டை வீரர்களுக்கு புதுச்சேரி ரயில்வே நிலையத்தில் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு மேளதாளத்துடன் சிறப்பான வரவேற்பு நடைபெற்றது. சர்வதேச அளவில் கிக் பாக்சிங் போட்டி பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை புதுடெல்லியில் இந்திரா காந்தி சர்வதேச உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து 10 வீரர்கள் கலந்து கொண்டனர். இதில் லாஸ்பேட்டை மாருதி கேந்திர வித்யாலயா மேல்நிலை பள்ளி, விவேகானந்தா மேல்நிலை பள்ளி, பெட்டி செமினர் மேல்நிலை பள்ளி, ஆதித்யா வித்யாசிரமம் மேல்நிலை பள்ளி என அனைத்து பள்ளிகளிலும் இருந்து 7 மாணவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாணவன் ரோகேஷ் 37 கிலோ எடை பிரிவில் தங்க பதக்கமும், முகேஷ் 42 கிலோ எடை பிரிவில் தங்க பதக்கமும், கௌசிக் 47 கிலோ எடை பிரிவில் தங்க பதக்கமும் வென்றார்.
ஆதேஷ் 28 கிலோ எடை பிரிவில் வெள்ளி பதக்கமும், ஹேமந்த் 32 கிலோ பிரிவில் வெண்கல பதக்கமும், பவித்ரன் 37 கிலோ எடை பிரிவில் வெண்கல பதக்கமும், மௌசின் 32 கிலோ எடை பிரிவில் வெள்ளி பதக்கமும் வென்றார். அணியின் மேலாளர் ராஜமாணிக்கம் குப்புசாமி அவர்கள், அணியின் தேசிய நடுவர் கிருஷ்ணராஜ் மற்றும் பயிற்சியாளர் தினேஷ் மற்றும் வினோத், பெற்றோர்கள் கலியபெருமாள், குமர விஜயன், ரமேஷ், முருகானந்தன், பொதுமக்கள் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் நாகராஜ் வெற்றி பெற்ற மாணவ வீரர்களுடன் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றனர். இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.